வேலூர் அடுத்த ராணிப்பேட்டையில் வீடு புகுந்து ஏடிஎம் கார்டை திருடி ஏடிஎம் மூலமாக பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். தொடர் திருட்டில் ஈடுபட்ட கணவன் மனைவி சிக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மின்னல் காலனியைச் சேர்ந்தவர்கள் மாணிக்கம் சுசீலா தம்பதி. இவர்கள் வீட்டை பூட்டிக் கொண்டு காட்டுப்பாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் சுசீலா வீட்டிற்குள் புகுந்து திருட முயற்சித்துள்ளனர். ஆனால் வீட்டிற்குள் பணம், நகைகள் எதுவும் பெரிய அளவில் இல்லாத நிலையில் ஒரு ஏடிஎம் கார்டையும் ஒரு மூக்குத்தியையும் திருடி சென்று விட்டனர். அன்றைய தினமே ஏடிஎம் கார்டிலிருந்து 2 தவணைகளாக 58,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர். ஏடிஎம் கார்டின் பின்பக்கம் ரகசிய குறியீட்டு எண்ணையும் சுசீலா எழுதி வைத்திருந்ததால் எளிதாக பணத்தை எடுத்துள்ளனர். பணம் எடுத்தது குறித்து செல்போனுக்கு மெசேஜ் வந்த பின்னரே வீட்டுக்குள் திருடர்கள் புகுந்த சம்பவம் மாணிக்கம் சுசீலா தம்பதிக்கு தெரிய வந்தது. இதுகுறித்து அரக்கோணம் தாலுகா போலீசில் சுசீலா புகார் கொடுத்தார். விசாரணையில் பாராஞ்சி கிராமம் அண்ணாநகர் முதல் தெருவைச் சேர்ந்த சுகன், அவரது மனைவி தமிழ்ச்செல்வி திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வி ஏற்கனவே அரக்கோணம் வெங்கடேசபுரம் பகுதியில் ஸ்கூட்டரை திருடி கைது செய்யப்பட்டுள்ளார். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு எதுவும் செல்லாமல் திருட்டையே தொழிலாக செய்து வருவது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. அரக்கோணம் போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.